ஸோ நம்ம எல்லாருமே கடவுளோட பிரதிபிம்பங்கள் அப்படின்றப்ப நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக லைஃப்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கணுன்ற கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரதான் செய்யும். நான் ஏற்கனவே குவாண்டம் சயின்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கடவுள் கோடிக்கணக்கான உயிர்கள் மூலமா கோடிக்கணக்கான விதத்துல லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாம அதுல ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான், ஒரு ஒரு சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த இந்த உடலோட காலகட்டம் முடிகிறப்ப அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மிச்சம். அதுதான் வந்து கடவுள் தன்மை கிட்ட போகும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் டேக் அவே பாயிண்ட். அதுதான் கடவுள், அதுக்காக தான் இந்த லைஃபையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதில் என்ன டேக் அவே பாயிண்ட், என்ன லேர்ன் பண்ணோம், இதுதான் வந்து நம்மளோட ஆன்மாக்கு போகும். ஆன்மா மூலமா கடவுள்கிட்ட போகும். இதை இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கிறப்ப ஒரு சரண்டரிங் மென்டாலிட்டியோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்போம். ஸோ வாழ்க்கைய சரணாகதி மனப்பான்மையோட உணர்ந்து வாழ்றப்ப எந்தெந்த விஷயங்கள் எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். டிவைன் ஃப்ளோவோட வாழ்க்கை போகிறப்ப வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமயமா இருக்கும். ஸோ அந்த புரிதலை கொண்டு வர்றதுக்கு இந்த ஊமை கதை உதவியா இருக்கும்னு நம்புறேன். அதுக்குரிய ஆன்சரை வந்து நான் இன்னொரு ஊமை மூலமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஊமையை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேர் என்ன வச்சுக்கலாம்னா, அம்னேசியா வந்து நடிகன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த கதை பேரை. ஓகே, ஸோ கதைக்குள்ள போலாம். ஒரு தீவுல வந்து ஒரு மேஜிக்கல் சயின்டிஸ்ட் இருந்தார். ஓகேவா, அவர் வந்து ரொம்ப மேஜிக்கலான ரொம்ப பவர்ஃபுல்லான சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன நினைச்சாலும் வந்து அவரால் உடனே கிரியேட் பண்ணிட முடியும். ஓகேவா, அந்த அளவு ரொம்ப மேஜிக்கலான பர்சன். ஸோ ஆனா அந்த தீவுல அவர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஒரு நாள் அவருக்கு ரொம்ப போர் அடிச்சது. அவர் வந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அங்க அவர் மட்டும் தான் இருக்காருன்றனால அவர் என்ன பண்ணாரு, படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஆட்கள் தேவை இல்லையா? படம் எடுக்கிறதுக்கும் சரி, படத்துல நடிக்கிறதுக்கும் சரி அவருக்கு ஆட்கள் தேவை. சோ அவர் வந்து அவர் பெரிய சயின்டிஸ்ட், எல்லாமே பண்ண முடியும். சோ அவர் என்ன பண்ணாரு, ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணி நிறைய குளோன்ஸ், அவருடைய குளோனையே வந்து அவர் கிரியேட் பண்ணார். அவருடைய எடுத்து நிறைய குளோன் மனிதர்களை வந்து அவர் உருவாக்குனாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்தாரு. படத்துல உருவாக்குறதுக்கும் சரி, நடிக்கிறதுக்கும் சரி. சோ ஒரு குளோனை வந்து டிரெக்டர் ஆக்குனாரு, ஸ்கிரீன் பிளே பண்ண வச்சாரு, அப்புறம் வந்து டயலாக் எழுத வச்சாரு, கேமராமேன் ஆக்குனாரு. அண்ட் தென் ஒவ்வொரு நிறைய குளோனை வந்து ஆக்டரா வந்து வச்சிருந்தாரு. அந்த மாதிரி வந்து படத்தை எடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதுல வந்து ஆடியன்ஸ் யாருன்னா அவரே தான். அவர் பாக்குறதுக்கு தானே அது பண்ணாரு. சோ இதுல ஆடியன்ஸும் அவரே தான். ஓகேவா, ஒர்க் பண்ற டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து மெமரி எல்லாம் எடுக்கல. அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு, அவங்க வந்து அந்த சயின்டிஸ்டோட குளோன் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஆனா இந்த ஆக்டர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணாருன்னா அந்த மெமரியை எடுத்துட்டார். அவங்க குளோன்ஸ் அப்படின்ற மெமரியை எடுத்துட்டார். ஓகேவா, ஏன் எடுத்தார்னா அப்பதான் அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி நடிப்பாங்க. அப்பதான் அந்த அந்த பிளே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றனால அவர் வந்து அந்த ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அவங்க யாருன்ற மெமரியை எடுத்துட்டார். சோ கதையும் ரொம்ப நல்லா வந்துச்சு. அத அவர் ஆடியன்ஸாவும் பார்த்தார். சோ ஏன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கதையோட ஒன்றி நடிச்சனால அழுகிறப்ப அழுது, சிரிக்கிறப்ப சிரிச்சு, எல்லா எமோஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நடிச்சனால கதை ரொம்பவே நல்லா வந்தது. அத வந்து அவர் வந்து ஆடியன்ஸாவும் என்ஜாய் பண்ணாரு. இதுதான் கதை. சோ இத வந்து நம்ம கொஸ்டினோட எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இதுல வந்து இந்த சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி காட் வந்து அவருடைய எசன்ஸ வந்து உள்ள எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்காரு. ஓகேவா, சோ அது வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து காட். அந்த ஆப்வியஸ்லி அந்த அம்னீசியா வந்து ஆக்டர் யாருன்னா நம்ம தான். ஓகேவா, இந்த தேர்ட் டென்சிட்டில இருக்க நம்ம எல்லாருமே வந்து அம்னீசியா வந்த ஆக்டர். சோ இதுல இந்த மத்த டெக்னீஷியன் அவங்க எல்லாம் யாரு, அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு, ரைட்? அவங்களுக்கு மெமரி இருக்கு அந்த குளோன்ஸ்க்குலாம். அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாம் நம்மளோட ஹையர் செல்ஃப், ஓவர் சோல், அதாவது ஜீவான்மா, பரமான்மா, ஹையர் மைண்ட் எல்லாமே அது அவங்களுக்குலாம் வந்து தெரியும். அவங்க வந்து ஹையர் டென்சிட்டில இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். சோ அதெல்லாம் வந்து டெக்னீஷியன். ஆனா இந்த ஆக்டர்ஸ் மட்டும் ஸ்பெஷல். அவங்க வந்து நல்லா ஒன்றி நடிக்கணும்ன்றதுக்காக மறக்கிற ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. அதான் நாம. இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம வந்து கதையோட ஒன்றி நடிச்சிடுறோம், ரைட்? சோ நம்மளோட பிரதி பிம்பங்களான
இந்த ஓவர் சோல், ஹையர் செல்ஃப், அதாவது பரமான்மா அண்ட் மத்த ஹையர் டென்சிட்டில இருக்க எல்லா பிரதிபிம்பங்களும் வந்து தான் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட விழிப்புணர்வு உள்ள நிலையில இருக்காங்க. நாம வந்து கதையோட ஒன்றி போகணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்ட் டென்சிட்டில விழிப்புணர்வு அற்ற நிலையில வாழ்றோம். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து அந்த மொத்த அந்த டிராமாவே இருக்கு, பிளேயே இருக்கு. சோ அதுக்கு வந்து நம்மளுக்கு மெமரி இருக்கக்கூடாது அப்படின்றனால விழிப்புணர்வு அற்ற நிலையில இருக்கிறோம். சோ இந்த விழிப்புணர்வு அற்ற நிலையில தான் நம்ம வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம். இப்ப அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமேப்பா, எதுக்குப்பா இவ்வளவு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து நம்ம அந்த விழிப்புணர்வு அற்ற நிலையில தான் கேட்கிறோம். ஆனா நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா ஆன்ம விழிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்ப அந்த ஆன்ம விழிப்பு வருதோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நாமளும் இந்த பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். சோ இத வந்து அதோட உண்மையான நோக்கத்துல இந்த லைஃப பார்க்க ஆரம்பிப்போம். உண்மையான புரிதலோட எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பேரபிள்ல இருக்க கருத்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ஆன்ம விழிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சோ இந்த ஆன்ம விழிப்போட நம்ம இந்த விஷயத்த பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம இது ஒரு பிளே, இது எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இந்த ரோல பிளே பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கும். எப்ப அந்த புரிதல் வருதோ அப்ப வந்து பிளான் பண்ணி பண்ண நாமளுக்கு வந்து எது எது வேணுமோ அதுவும் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரோல சக்சஸ்ஃபுல்லா பிளே பண்றதுக்கு என்ன தேவையோ, ஓகேவா? அதுவும் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கும். அப்படியே கிடைக்கலனாலும் அதுவும் பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வரும். சோ இது 2மே ரொம்ப முக்கியம். வாழ்க்கைய வந்து ஒரு எத எப்படி பார்க்கணுமோ அத அந்த புரிதலோட பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். 2வது வந்து நம்ம வந்து இது எல்லாமே ஒரு கேம். இந்த கேம் வந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். நம்மளும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிறப்ப, எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு தரக்கூடாதுன்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கும். நம்ம சோல் பர்ப்பஸ நோக்கி போறதுக்குரிய ஒரு உந்துதல் வந்து இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணிக்க, டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ அந்த அந்த விழிப்புணர்வோட பார்க்கிறப்ப, நம்மளுக்கு வந்து நம்ம பார்ட் ஆஃப் த பிளான். இந்த பெரிய யுனிவர்சல் சிம்பனில நம்ம ஒரு சின்ன டியூன். ஆனா அந்த டியூன் கரெக்ட்டா இருந்தா தான் எல்லாம் நல்லபடியா இருக்கும். அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப் இருக்கும். அந்த சோல் பர்ப்பஸ நோக்கி போறதுக்குரிய ஒரு ஒரு வழிகாட்டுதல் வந்து நம்மளுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அது 2வது விஷயம். இந்த 2 விஷயத்தோட வாழ்க்கைய அணுகுற நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த கான்சியஸ்னஸ் லெவலுக்கு ஏத்தாப்புல தான் நம்மளோட எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாம் இருக்கும். நம்ம எனர்ஜி, வைப்ரேஷனுக்கு ஏத்தாப்புல தான் வந்து நம்மளுக்கு சுத்தி இருக்க என்விரான்மென்ட் வந்து அதுக்கு ஏத்தாப்புல அமையும். நன்றி.